இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம், அவர் பேசுகிற வார்த்தை இந்த தெய்வீக திருவிழத்திலே கடந்து வருகிறது. தூய ஆவினை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது, நல் வழி நடத்துவதாக இருக்கிறது. இந்த நாளிலும் அவர் தருகின்ற வார்த்தையை தூய ஆவிலே நாம் சிந்திக்கலாம். திருப்பாடல் 51:17 வசனத்தை ஆண்டவர் தூயாவை காட்டுகிறார். திருப்பாடல் 51:17 வசனத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். நாம் பார்க்கலாம். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. எவ்வளவு அருமையான என் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எல்லாம் தவறு செய்கிறவர்கள் தான், பாவத்தில் விழுந்து விடுகிறவர்கள் தான். அப்படி தவறு செய்கிற பொழுது, குற்றம் செய்கிற பொழுது அதை உணர்ந்து நாம் மன வருந்தணும். ஊதாரி மகனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறதே, ஊதாரி மகனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது தந்தையுடைய விட்டு பிரிஞ்சு போறார், நெருக்கம் உண்டாகிறது, பிரச்சனை உண்டாகிறது. அவரு செல்லுகிறார். அவன் அறிவு தெளிந்தவனாய் என் அப்பாவுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கெல்லாம் தேவையான உணவு இருக்கிற பொழுது நான் இப்படி துன்பப்படுகிறேன் என்று அவர் உணர்ந்து, நான் மீண்டும் திரும்பி செல்வேன். அப்பா, உமக்கு எதிராகவும் நான் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் பண்ணேன், தப்பு பண்ணேன், ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு கேட்கிறேன். என் அன்புக்குள்ளே அது உள்ளத்திலே உணர்ந்து கடந்து வருகிற உங்களை இன்று நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் வருந்தணும், உள்ள நொறுங்கணும். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேனே, அந்த அன்பு ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவர் சாயலாய் படைக்கப்பட்ட மற்றவர்களுக்கு விரோதமான இப்படி தவறு செய்து விட்டேன் என்று நம்முடைய உள்ளம் நொறுங்கப்பட வேண்டும். அப்படி நொறுங்கப்படுவது தான் ஆண்டவருக்கு உகந்த பலியாகும். வார்த்தை பாருங்கள், நொறுங்கிய நெஞ்சமே. ஆண்டவர் கேட்டபடி நொறுங்கிய, ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிவிட்டேன், ஆண்டவரே, நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், என்னை மன்னிங்க என்கிற அந்த உள்ள நொறுங்கி, சும்மா வாயில சொல்லுவதல்ல, உண்மையாகவே நொறுங்கிய நிலத்திலே கடந்து வருகிறது தான் அவருக்கு உகந்த பலியா இருக்கும். மனத்திலும் இந்தியனுடைய பையன் இருக்கிறான், அவன் தவறு செய்து விட்டான். அவன் மன வருத்தத்தோடு கூட கடந்து வந்து என்னிடம் சொல்லுகிற பொழுது என்னுடைய உள்ளம் என்ன நினைக்கும் இல்லைங்கல்ல. அவன் வருத்தத்தோடு கூட கடந்து வருகிற பொழுது என்னுடைய உள்ளம் கடந்து வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்று. என் அன்புக்குரியவர்களை, இந்த நொறுங்கிய உள்ளத்தை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு உகந்த ஒரு பலியா இருக்கிறது. நம்படி கூடாது. இதை புனித பவுலடிகள் மிக தெளிவாக ஒரு அருமையான ஒரு கருத்தோடு கொடுப்பார். ரோமர் பத்தத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை பார்க்கிற பொழுது, ரோமர் பத்தத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்க ஒரு கருத்தை கொடுத்திருப்பார். அவர் சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இரக்கத்தை, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்களை கடவுளுக்கு உகந்த தூய பலியாக பறிக்கணுங்க. அப்படி உகந்த தூய பலியாக படைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவருக்கு உகந்த பலி நொறுங்கிய உள்ளம், குற்றம் உணர்ந்த உள்ளம், பரிசுத்தத்தை நாடுகின்ற உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்தை தேடுகிற பொழுது, கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் குந்த பள்ளியாக இருந்து அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையானது நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நிரப்பி கிடைக்கும். அதனாலே
நாம் ஆண்டவருக்கு உகந்த பலிகாய் ஒப்பு கிடைப்பது இதுதான். நாளிலே உகந்த பலி ஒப்பு கிடைக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்மை சமூகத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. தவறு செய்து விட்டோம், குற்றம் செய்து விட்டோம், இந்த உலகத்தின் சூழ்நிலையிலே குற்றம் செய்து விட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் உடலிலே உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த பிளவனத்தின் மித்தமாக என்ற குற்றம் செய்து விட்டோம். மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. இப்பொழுது நான் கொடுக்கின்ற நொறுங்கிய உள்ளத்தை நீர் பலியாக ஏற்று உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே உடைய இரக்க பெருக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய எதிர்பார்ப்புகளை உடைய இரக்க பெருக்கம் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் இல்லை என்றால் நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது ஆண்டவரே, வாழவும் முடியாது ஆண்டவரே. இப்பொழுது தாழ்ச்சியோடு கூட நாங்கள் இந்த பலியை ஒப்பு கிடைக்கிறோம். நொறுங்கிய உள்ளத்தை நாங்கள் பலியாக ஒப்பு கிடைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதை